இன்றைக்கி முட்டையை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். வீட்டில் கரெக்டாக ஒரு 4 முட்டை தான் இருந்தது. அதை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகு, கடல மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் எல்லா சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு கலந்து வச்சுருந்த முட்டை கலவியை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அது கூடவே பாப்பாவுக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும். சத்து மாவு பாக்கெட்டை பார்த்துட்டு புட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாவு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரின்ட்டு மீதி இருந்த ராகி மாவு அப்புறம் கொஞ்சமாக பால்வாடி மாவு இது ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையுமே அரைச்சி வச்சாச்சு. இந்த கேப்பில் முட்டையுமே நல்லா வெந்துட்டு அதை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. சோம்பு, 2 பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, அப்புறம் மசாலாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்தா சூப்பராக ரெடி.